மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மெட்ரோவை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். மெட்ரோவில் போகிறதுக்கு இப்போ கார்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எங்கே கார் பார்க்க இருந்தாலும் சரி, பேமெண்ட் கொடுத்தோம்னா அங்கே போய்ட்டு அன்றாடு கொடுக்குறாங்க. பாஸ் நம்ம கார்டு கொடுக்குறாங்க. ஏர்டெல் கார்டு பர்டிகுலராக நான் சொல்கிறேன். ஏர்டெல் கார்டில் பெரிய லெவலில் ஸ்கேம் நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யாராச்சும் நம்புவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் திங்கக்கிழமை காலையில் 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன். 360 ரூபா பே பண்ணேன். திங்கக்கிழமை கார் எடுத்துக்கிறதுக்கு 360 ரூபா பே பண்ணேன் 500 ரூபாயில். அதில் ஏற்கனவே 200 ரூபா இருந்தது பேலன்ஸு. அந்த பேலன்ஸு காசு மொத்தம் ஒரு 400 ரூபா திங்கக்கிழமை காலையில் நான் 360 ரூபா போக 500 ரூபா போக அதில் ஒரு 140, அது ஒரு 200, 340 ரூபா இருக்கணும். செவ்வாய்க்கிழமை காலையில் நான் போய் பார்க்குறேன். என்னைக்கு முந்தா நாள் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி காலையில் பார்க்குறேன் 15 ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது. அதில் இந்த ஏர்டெல் கார்டில் ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஸ்கேம் நடக்குது. இது 5 ரூபா 10 ரூபா நிறையா காசு போகுது. இது மெசேஜும் வர மாட்டேங்குது. இப்போ நம்ம கார்டுக்கு பே பண்ணாலும் சரி, மெட்ரோவில் நம்ம கார்டுக்கு கொடுத்து நம்ம ரீசார்ஜ் 500 ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, அந்த 500 ரூபாய்க்கு மட்டும்தான் வருது. அதில் ஏற்கனவே இருந்த காசு எவ்வளவோ அந்த மொத்த பேலன்ஸு இதில் வர மாட்டேங்குது. இது என்ன கான்செப்டுன்னு எனக்கு தெரியல. இது எத்தனை லட்சம் பேர் இந்த கார்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த கார்டுனால இவ்வளோ தூரம் ஒரு கார்டுக்கு 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ஏன் போகுதுன்னே தெரியாமல் போச்சுன்னா எத்தனை 1000 கோடி இதில் ஸ்கேம் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க. நான் வர சனிக்கிழமை இதை நம்ம கிரைம் பிரான்ச்சில் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். எனக்கு இது நான் மெட்ரோ அந்த சூப்பர்வைசர்லாம் கேட்டால், இல்லை சார் நீங்கள் டாப் அப் பண்ணதில் ஏறல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 500 ரூபா ஏற கண்டு தான் நான் காரவே எடுத்தேன். அந்த 150 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு எங்கே போச்சுன்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டாமா. மெட்ரோ அதிகாரிகளும் எங்களுக்கு தெரியாது, அந்த கார்டுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த ஏர்டெல் கார்டுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க கை வரிச்சுறாங்க. ஏன்னா அவங்கள அந்த மெட்ரோ உள்ளுக்குள்ளே தானே அவன் கார்டு விற்றுட்டுருக்கான். அப்போ அவன் மெட்ரோ அதிகாரிகள் ஒப்புதலோடு தான் அவன் கார்டு விற்கிறான். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்கேம் நடக்கல. என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, இந்த காசு எங்கே போச்சு? நைட்டு அந்த 300 ரூபா யார் பிடிச்சது? அதை கேட்டால் ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டான். அவ்வளவு எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. நான் அடித்து சண்டை போட்டுருவேன்னு நினச்சி நான் கம்முன்னு வந்துட்டேன். இனி நம்ம இது எனக்கு ஒரு ஆளுக்கு நடக்கலை. நான் நேற்று இப்போ காலையிலே போய் பார்க்குறேன். ஒருத்தர் 1000 ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எனக்கு பணம் ஏறல 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் 300 ரூபா நான் ஏறிட்டு எனக்கு ஏறலன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணி, இந்த மாதிரி நிறைய இடத்துல மெட்ரோ கார்டு இந்த ஏர்டெல் கார்டுனால இவ்வளோ பிரச்சனைகள் வருது. தயவு செஞ்சு ஏர்டெல் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். இது பல 1000 கோடி ஸ்கேம் நடக்குதுன்னு எனக்கு டவுட்டு வந்துருச்சு. எப்பயே நான் 2 வருஷமாக கார்னு பாட்டுறேன். இந்த கார்டு யூஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு கார்டு வாங்கி பிளாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை வருது. 800 900 ரூபா அந்த காசு போச்சு. அந்த காசு யார் மொல்லையில் போச்சுன்னு எனக்கு தெரியலை. இந்த கார்டுனால் இவ்வளோ பிரச்சனை வருது. யாருமே சரியான முறையில் பதில் சொல்ல மாட்டாங்க. மெட்ரோ கார்டு, ஏர்டெல் கார்டு, இந்த கார்டு தான். ஓகேவா? மெட்ரோ யூஸ் பண்ணுறவங்க இந்த ஏர்டெல் கார்டு தயவு செய்து யாரும் வாங்காதீங்க. அங்கே போய்ட்டு SBI கார்டு மெட்ரோவிலே கொடுப்பாங்க, வாங்குங்க. அந்த கார்டுலையும் நீங்கள் அப்போக்கப்போ யூஸ் பண்ணையில் செக் பண்ணுங்கள். உங்கள் பணம் 10 ரூபா போனால் கூட 10,000 பேர் யூஸ் பண்ணுறாங்க, லட்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. 1 ரூபா எடுத்தால் கூட 1 லட்ச ரூபா ஆச்சு, 100 ரூபா எடுத்தால் கூட கோடி கணக்கில் ஆகுது. எனக்கு 300 ரூபா போச்சு. இந்த மாதிரி எத்தனை இடத்துல எவ்வளோ கார்டில் இவனுக்கு கொள்ளையடிச்சிருப்பானுங்க. இந்த காசு போனதுக்கு இன்னமும் எனக்கு ரீசன் தெரியல. யார் பதில் சொல்கிறது இந்த காசு போனதுக்கு? நான் சனிக்கிழமை கிரைம் பிரான்ச்சில் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, அவங்க என்ன யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ தயவுசெய்து பார்க்குறவங்க எல்லா பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நான் சொல்வது நியாயம் இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த ஏர்டெல் கார்டு தயவுசெய்து யாரும் வாங்காதீங்க. இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது. நன்றி, வணக்கம்.